இன்னைக்கு கோழி குழம்பு டேஸ்ட்ல மசாலா எல்லாம் அரைச்சி விட்ட ஒரு முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 இன்ச் அளவுள்ள பட்டை, 2 கிராம் இதெல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பழுத்து இருக்கணும். இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு சிக்கன் குழம்பு தூள் கடையில் கிடைக்கும், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவு நல்லா அந்த எண்ணெயிலே பரட்டி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி ரெடியாகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நம்ம ஒரு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி சேர்க்கறதுனால மசாலா உங்களுக்கு அடி பிடிக்காம இன்னும் கொஞ்சம் நல்லா பச்சை வாசம்லாம் போய் நல்லா கொதிச்சு வரும். இப்போ இந்த கிரேவி கொதிச்சுட்டு இருக்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி அரை மூடி அளவு தேங்காய்க்கு 1 இன்ச் அளவுள்ள பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, மிளகு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா அந்த குழம்பு கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. எந்தளவு தண்ணி தேவையோ அதையும் சேர்த்து நல்லா அந்த குழம்பை கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் குழம்பு கொதிக்க வச்சிங்கன்னா வாசமான குழம்பு ரெடியாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேக வச்ச முட்டைக்கு பதிலாக டேரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றி கூட குழம்பு வைக்கலாம். வேக வச்ச முட்டையை சேர்க்கும் போது மேலே நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா முட்டையில் இறங்கி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே வேக வச்ச முட்டைக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக முட்டையை உடச்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு குழம்பு அடி பிடிக்கும். அப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு கூட ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா முட்டையெல்லாம் நல்லா வெந்து குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வாசத்துக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே குழம்பு வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து குழம்பு திறந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக ரெடி ஆகிருக்கும். அந்த முட்டையில் நல்லா அந்த எசன்ஸ்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.